விசாகம் அன்னைக்கு வந்துட்டு உபவாசம் இருந்து பால், பழம், தண்ணீர், சாப்பாடு எதுவுமே சாப்பிடாம முழுசா உபவாசம் இருந்து முருகரை வேண்டி அன்று சாயங்காலம் அல்லது மறுதினம் காலை உணவு உண்பவர்கள் உண்ணலாம். இது ஒரு விரத முறை. ரெண்டாவது இது ரொம்ப வயசானவங்க, ரொம்ப சின்னவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த விரத முறை செட் ஆகாது. ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா, பால் சாப்பிட்லாம், அப்புறமா பழம் சாப்பிட்லாம், அப்புறமா அவல் சாப்பிட்லாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன இதை அவங்க சாப்பிட்டுக்கலாம். மூணாவது இன்னொரு விரதம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்றது. அந்த ஒரு நேரமும் சாப்பாடு கிடையாது, அரிசி இல்லாத உணவு சாப்பிட்றது. இந்த மாதிரியானதெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் இப்போ கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது முன்னாடி இந்த ஒரு கடைபிடிப்பு அப்படின்றது ரொம்ப கம்மியா இருந்தது. வருஷமா அதோடைய இது அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ நம்மளும் நம்ம வீட்டை சுத்தப்படுத்தி சுத்தபத்தமாக காலையும் மாலையும் வீட்டை பெருக்கி துடைத்து விளக்கு ஏற்றி, முக்கியமாக முருகருக்கு விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றி வீட்டில் எல்லா சாமி ஃபோட்டோவுக்கும் பூ வச்சுட்டு பழங்கள் வாங்கி வச்சு நம்ம வீட்டில் வச்சிருக்க கடவுள்கள் எல்லாத்தையுமே வழிபட்டுட்டு, எல்லா கடவுள்களையுமே வழிபட்டுட்டு முருகரை மனசார வேண்டி அன்னைக்கு கோவிலுக்கு போய் முருகரை தரிசனம் பண்ணிட்டு அன்னைக்கு விரதம் இருக்கிறதா இருந்தால் இந்த மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம விரதம் இருந்து நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் முருகருடைய பரிபூர்ண அருள் எப்போதுமே இருக்கும். தேங்க்யூ.